ஊரு முழுக்க நான் தான் பிச்சைக்காரன். பசிதான் பிச்சு வர மாதிரி இருக்குது. போடுங்க ஆயா. பிச்சை எடுத்தா பிரச்சனையே இல்லைன்னாங்க. பிச்சையில இவ்வளவு பிரச்சனையா? பிச்சை எடுக்கிறேன் நான் ஒரு வீதியில நுழைஞ்சிட்டேன். நீங்க போய் ஏதோ ஒரு வீடு ஆயா எனக்கு முன்ன முந்திர நீ என்னடா காட்டு பெரிய பிரச்சனை. ஐயா நானும் பிச்சைக்காரன் தானுங்க. அப்பா கோடீஸ்வரா நீ அந்த வேலைதான் பண்ணிட்டு இருக்கிற. டேய் வாடா பிச்சைக்காரா. டேய் இந்த வீதி ஆறுதல் தெரியுமா பிச்சைக்காரா? சொல்லுங்க கோடீஸ்வரா. டேய் இந்த வீதி தலைமுறையா இந்த வீதியில நான் தான் பிச்சை எடுக்கிறேன். அவன் பிச்சைக்காரன். நீ போய் சாப்பிட மாட்டான் போட்டுருவ. வாங்காச்சு நமக்கு வேணும். 1 ரூபா வேணும் சாமி. வாங்காச்சு தின்னுபிட்டு பிச்சைக்கார ஜாங்காச்சு தின்னுபிட்டு அங்க அவன் சொல்லி ஊரு பூரா துணி போய் இப்ப வாங்காச்சு அவனுக்கு வரைக்கும் வந்தது வரலாறு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அந்த சாமி போடியே உனக்கும் கேட்கும் எனக்கும் கேட்கும். அதான் நல்லா ஷேர் பண்ணிட்டேன். அந்த பிச்சைக்காரன் பேச்சு பிச்சை எடுக்கிறவன் யாரு முதல்ல நுழைகிறாங்களோ அவங்களுக்கு வழியை விட்டுறணும். ஏன் முதல்ல நுழைவதெல்லாம் இல்ல, இங்க தலைமுறையா யாரு இருக்கிறாங்க அதையும் நினைச்சு பாரு. அடியில இருந்து எவன் இருக்கிறானோ அவன் தான், அவனுக்கு தான் அந்த வீதி சொந்தம். சரக்கு வச்சிருக்கிறேன்.
போடு கவுண்டர் படுப்பா இருந்தா பெட்டு அப்படியே சுருட்டுனா சோப்பா போடு கவுண்டர் கை கொடுக்க முடியல பக்கத்துல சோறு வாங்கிட்டு வந்து போய் அந்த வீட்டுல போய் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வந்து கொடு பிச்சைக்காரா நான் போய் சோறு வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்டுக்கடா கோவில வந்து காலை பிடிச்சி விடுக்கோன்ற இப்ப நீ கவுண்டா நான் பிச்சைக்காரனா சப்போர்ட் தான் நல்லா ஒரு பீடி ஒரு சிகரெட் கொடுக்கோன்ற ஒரு சிகரெட் ஒண்ணு கூட சிகரெட்ல உனக்கு கொடுத்த முடியாது பிச்சை எடுக்கிற கூதிக்கு இந்த ஒரு பீடி வேணா தாரேன் இந்த வேணா போய் பத்து வச்சுக்கிட்டு யாரு மக்களா வந்து போட்டி விடுவா பீடி குடிக்கிறார் அப்படியே தலைப்பு செய்தில வரணும் நினைப்பாளா ஆனாலும் போய் சத்தத்துல கிடக்கிற சங்கதி இல்ல உயிரோடு இருப்பாளா படுக்கத்தே வர மாட்டேங்குது செத்தானா புடிச்சா இந்த பிச்சைக்காரன் ஏன் சத்திரத்துல வந்து படுத்துட்டான் புண்டை பேசுறான் அதனால பிச்சைக்காரன் அவனும் பிச்சைக்காரன் நீ பிச்சைக்காரன் அவனும் பிச்சைக்காரங்கிற நீ கோடி சொன்னா ஏன் நான் தலைமுறை பிச்சைக்காரன் தான் பாதியில வந்த பிச்சைக்காரன் ஆதியில வந்த பிச்சைக்காரன் சரி சரி அதனால இவனை விடக்கூடாது சத்திரம் எழுது சத்திரத்துல நான் தான் படுக்கணும் புதுசா வந்து படுக்கிறேன் சம்பாதிச்சு சத்திரம் கவர்மெண்ட்டுக்கு போய் நடந்து போய் இந்த சத்திரம் கட்டி கொடுங்க ஏண்டா ஊர் ஊரா கையெழுத்து வாங்கி போய் நான் சத்தத்தை வாங்கி கட்டி வச்சுக்கிறேன் ஒண்ணுத்து சத்திரம் படுக்கிறது நானே அதனால சத்திரம் இந்த சத்திரம் ஒண்ணுதான் ஆமாடா எழுதுறா வச்சுக்கிறா ஆமா காலம் கேட்டா அவன் சாப்பிட்டு இந்த சத்திரமே எடுத்தான்